கொஞ்ச நேரம் வைங்க. ஆனா அவன் அந்தாண்ட போயிட்டானா என்ன பண்றது? அது மேல அந்த பக்கம் இடமும் இல்ல, திட்டும் இல்ல, குதிச்சுட்டானா கீழே விழுந்துட்டானா என்ன ஆகுறது? ஒரு நாள் வச்சு பலனோட கூப்பிடுது பாரு உங்கள. அறிவு, செம்ம அறிவு. எங்கங்க இருக்கு சுவிட்ச் போர்டு மேல ஏறி தாவத்துக்கு ட்ரை பண்ணியா? அது கீழே தொங்க விடுங்க, என்ன பண்ணுது பாப்போம். இப்படி ஒரு நிலைமையில இருக்கும்போது கூட என்னை ஏமாத்தி கோயிலுக்கு கூட்டிட்டு போய் கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்க ட்ரை பண்ணாங்க. அப்படி வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு தூரம் இருக்கும்? நான் தான் வெட்டப்படணும், நீங்க வெட்டப்படுறீங்க. எங்கடா மேலதான் போற? மேலதான் போற, எங்க போற? உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களே? போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், அவங்க கொஞ்சம் அமைதியா இருப்பாங்கன்னா நினைச்சேன். ஏமாத்தி கல்யாணம் பண்றாங்க சத்தியமா நினைக்கிறேன். ஏறிட்டானா அங்க? நானும் எது கேட்டாலும் டேய் விழுந்துறாங்கடா பூ. எதிரிகளா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீலா இருக்கு. அவங்களுக்கும் பொண்ணுங்கிற பாசம்லாம் போய் என்ன ஒரு எதிரியா தான் பாக்குறாங்க. இருக்கிற சோத்துல இருக்கிற விஷத்தை வச்சிருவாங்கன்னு பயமா இருக்கு. அது என்னோட வீடுங்கிற சுதந்திரமே போயிடுச்சு. எனக்கு காலேஜ் அனுப்பிட்டு ஏதோ பிளான் பண்றாங்களோன்னு எனக்கு தோணுது. இந்த கல்யாணத்துல இருந்து நான் ரொம்ப ஜஸ்ட்ல தான் தப்பிச்சேன். நான் மட்டும் கல்யாணம் பண்ணிக்கலன்னா அம்மா அப்பா 2 பேரும் செத்துருவேன்னா மறந்தாங்க. செத்து போறதுன்னா போல, நான் பாண்டி தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். இப்படி ஒரு சூழல்ல என்னால